ரொம்ப நல்லா இருக்கு. அகோரிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு படம். படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லராக இருக்குது. லோ பட்ஜெட் மூவியானாலும் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சித்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே சீன் பை சீன் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க ரோல் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த படத்தை. லோ பட்ஜெட் மூவியில் இவ்வளோ நல்ல படம் கொடுக்க முடியுங்கிறது வந்து அகோரி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் சித்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறைகள்னு எதுவும் சொல்ல முடியாது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ரொம்ப நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து பெரிய கிளாமர்லாம் இல்லை, நார்மல் தான். இப்போ எல்லாருமே கிளாமராக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்களே, அதனால் வந்து கிளாமர்னு யாரும் சொல்ல முடியல. அதுவே கேஷுவலாக ஆகிடுச்சு, ஃபாரின் மாதிரி ஆகிடுச்சு. அதில் போயிட்டு என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் அந்த கான்ஜூரிங்கில் எப்படி அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிறது, இது பாருது, ஒரு நிழல்லாம் வரும்ல, அது மாதிரி இருக்குது இந்த படம். பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, காமெடியாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக விறுவிறுப்பாக போகுது. நெக்ஸ்ட் சீன் என்னன்னு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக நம்மளை பேய் பிடிக்காமல் இருந்துச்சு. படம் பார்த்தா பேய் பிடிக்கும். பரவாயில்லையா? இல்லை படம் போராடிக்காம போகுது. நான் பேய் படம். ஆமாம், பேய் படம். எல்லாம் புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. கடைசியில் எல்லாம் செத்து போயிடுறாங்க. கதைக்குள் கதை எடுக்க ஒரு டைரக்டர்ஸ் வர்றாரு. இதில் நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அந்த இந்த இவர் தான் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால் எடுத்த படமா? எவ்வளோ நாளைக்கு முன்னால்? உண்மையிலே நீங்கள் தான் கதை எழுதுனீங்களா? பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், அவனோட பார்க்கலாம். 2 பொண்ணுங்க நடிச்சிருக்காங்க. 2வது பொண்ணு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. படத்தில் கதையே இந்த பாட்டே கிடையாது, பூரா ஃபைட்டு தான். பேய் படம் முழுக்க பேய். த்ரில்லாக இருக்குது. என்ன பயம்? யாருக்குமே பேய் படம் பார்த்தா பயந்து போயிருக்கோம்ல, அதனால் அது ஒன்றும் பெருசாக தெரியல. சீரியஸான படம் தான். நல்லா பார்க்கலாம், அவரோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பேய் படம் என்ன மைக்கா? நம்ம நண்பர் வந்து படத்தில் நடிச்சிருக்காரு. முக்கியம் என்னென்னா, நம்ம ஜாதியிலேருந்து ஒருத்தர் நடிக்க போகும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆள் நல்லா வாட்டர் சட்டமாக இருக்கார். ஃபஸ்ட்டு சீனை கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இருந்தால் வர்றாரு. இவர் தான் கதையை எழுதி எல்லாரையும் சாவடிச்சிக்கிறாரு. பேயே இவர் தான். அந்த பங்களாக்குள்ளே இருந்து கதையை எழுதி செத்து போயிறாரு. அப்புறம் அந்த கதை படமாகுது. ஆனால் சொல்கிறாரு, என் கதை எப்படியும் படம் ஆகும் அப்படிங்கிறாரு. படம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஆளில் என்னைய மாதிரி ஒரு ஜெய்சாண்டிக் ஃபிகரு. நல்லா வாங்க. இவருக்காகவே படம் முதல்ல பார்த்தோன்னா எங்கே பார்த்த முகமாக இருக்குன்னு நம்ம பத்திரிகையாளர் முகம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா இப்போல்லாம் பேயினா தான் யாரும் பயப்படுறது இல்லையா? அதனால் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள இல்லாத பைகளா, அதனால் பார்க்கலாம். வீட்டில் உள்ள பைகளை விட கான்ட்ரவர்சின்னா இல்லை, அகோரின்னா இவங்க ஏதோ சாமியாக காமிக்கிறாங்க. அந்த அகோரிக்கு அது படத்தில் சம்மந்தமே இல்லாமல் வருது. அதான் மேட்ரு. என்னென்னா, பேய்க்குள்ளே அகோரி எப்படி வருவாங்க, பேயை எப்படி அடக்குவாங்க. அப்போ அந்த பேய் அந்த அகோரி உள்ளே வரணும்ல, அது செளிய வச்சு சொல்லல. ஆனால் அகோரியாக சாயாஜி சின்ட்டு நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த பிணங்களை திங்கிறதெல்லாம் காட்டலை. சும்மா ஒரு செட்டு போட்டு அகோரிங்கிறாங்க. அகோரிங்கிறதுக்கும் இப்போ அந்த அகோரின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் டைட்டிலுக்காக அகோரியை காட்டியிருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் படம் நல்லா இருக்கு. இல்லை, கிளைமேக்ஸ் வந்து படத்தில் எல்லோரும் சாப்பிடுச்சிருக்கீங்க. ஏங்க நீங்கள் தானே கதை எழுதுனீங்க, இவரே பார்க்கலங்கிற. இல்லை, எல்லாருமே இறந்துடுறாங்க. அதாவது காதலையோ அதாவது ஒருத்தருக்கு போட்டு கொடுத்து செத்து சாவடிச்சிடுறாங்க. படத்தில் யாருமே டைரக்டரு கேமராமேன் தவிர மீதி யாரும் தான், எல்லாருமே செத்துடுறாங்க. படத்தில் கிளைமேக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே சாவு, வெளியே சாவு. ஆனால்
இல்லை நம்மளை சாவடியில் சந்தோஷப்படுத்திருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஒரு த்ரில்லான சப்ஜெக்ட். ரொம்ப அது நல்லா ஒரு அது ஃபீல் பண்ணால் தான் தெரியுது. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக. இல்லை அதான் ஒரு கதையை வந்து எப்படி ஸ்டோரியாக எடுத்திருக்காங்கன்றது தான் ஒரு கான்செப்ட். நல்லா தான் இருக்குது, சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடத்துல வந்து பயமுறுத்திருக்காங்க. நிறைய இடத்துல காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து நல்லா விறுவிறுப்பாக போகுது. செகண்ட் ஹாஃபில் இன்னும் விறுவிறுப்பாக போகுது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக முடிச்சிருக்காங்க. அப்படின்னு எப்படின்னா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்கல்ல, படம் ட்ரை பண்ணுறது எல்லாமே பொதுவாகவே ஹீரோயினை வந்து காப்பாற்றுறது, கடைசியில் வந்து அவங்க தான் சக்ஸஸ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டர் சக்ஸஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதான் மேட்டர். அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அது ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான அந்த சினிமாட்டோகிராஃபர் சூப்பரு. அந்த எந்த படத்துலையுமே வராத சில சீன்ஸ் எல்லாமே இதில் நல்லாவே இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்கும். அகோரின்னு அது ஒரு, அதாவது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சிவனோட விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதில் மியூசிக்னா எக்ஸலண்ட்டுங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் போர் அடிக்கல. ஒரு 2 சாங் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டு தான். சாங் இல்லை படத்தில். ஃபைட் வச்சுருக்காங்க. ஹீரோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாங்கண்ணா. ஓகே, அந்த பேயா நடித்தவர் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. சொல்லுங்க ஐயா, நீங்க தான் பேசணும். அப்படிலாம் இல்லைங்க. இந்த படத்தோட டைரக்டர் நான் அகோரி படம் நல்லா ரெஸ்பான்சிபிள் இருந்தது ஆடியன்ஸ் கிட்ட. இது ஒரு 2 வரியில் சொல்லணும்னா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லலாம் பழந்தெருமைங்களோட இதோட. எதுக்குன்னா இந்த படம் ஒரு 4 வருஷமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய போரே நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். கோவிடெல்லாம் தாண்டி ஒரு 4-5 புயலை தாண்டி அதுக்கப்புறமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது முழு வெற்றி வந்து எங்கள் ப்ரொடியூசரை சாரும். ஏன்னா அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு படம் எடுக்கிறது ஈஸின்னு வாங்க, உண்மையிலும் ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம் தான். அதை விட கஷ்டம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுவும் சின்ன படமாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் தாண்டி ப்ரொடியூசர் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்போ ரெஸ்பான்சிபிள் பப்ளிக்கிட்ட சூப்பராக இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ எந்த இடமும் நெருடலாக இல்லை, எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. ஸோ மீடியா பீப்புள் நீங்களும் பார்த்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மாஸ்டர் டேஞ்சர் மணி மாஸ்டர் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. சித்து ஸ்ரீராமகிருஷ்ணன் இவங்க வந்து கொஞ்சம் வேறு ஷூட்டில் இருக்கிறதுனால அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. சரத், மதன் கோபால் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பில்லராக இந்த படத்துக்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தை என் நண்பர்களோடையும் உங்களுக்கூடையும் பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அகோரி டைரக்டர் ராஜ்குமார் அவர் வந்து இயக்கத்தில் வந்து வந்திருக்கு. சுரேஷ் கே மேனன் வந்து தயாரிப்பாளர் வந்து அவருக்கு வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சொன்ன மாதிரி 4 வருஷம் கழிச்சு வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றது அதுவே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். மக்களாகிய நீங்களும் மீடியாவுக்கு நீங்களும் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த எழுத்தும் நீங்கள் கொடுக்குற அந்த வீடியோ தான் வந்து வெளியில் போய் வந்து எங்களுக்கு வந்து ரீச் கொடுக்கும். இதில் வந்து நான், அதுக்கப்புறம் மதன், சித்து ஹீரோவை பண்ணியிருக்காரு, அப்புறம் ஸ்ருதி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மயம் கோபி அண்ணன், நம்ம டேஞ்சர் மணி அண்ணன் வந்து ஸ்டண்ட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. சாயஜய் சஞ்சய், பாரதியாரா பாரதிதாசனா அந்த மாதிரி ஆக்கிட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். கவுண்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கவுண்டர்ஸ் நாங்களே யோசிச்சிருந்தோம். அடியும் அந்த கவுண்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, நாங்கள் வந்து தனியாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எல்லா கவுண்டர்ஸுமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மக்கள் வந்து எல்லாமே சிரித்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அதுவே வந்து பெரிய சந்தோஷம். நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், மக்கள் நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் டேஞ்சர் மணி அண்ணன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நம்ம ராஜ்குமார் சார் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைரக்ஷனில் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமே ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. ஆடியன்ஸாக வந்து பார்த்து நாங்கள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தைங்க எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம். ஒரு நல்ல ஒரு காமெடி ஜானரும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஆக்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. த்ரில்லர் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. ஒரு நிமிஷமும் வந்துட்டு பக்குன்னு வந்து ஒரு மூமெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு டைரக்டர். அவருக்கு நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு மக்களுக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மக்களும் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் கண்டிப்பாக மக்கள் வருவாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ.